இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோனை ஃபேப்ரிக் மேலே நீட்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிச் கொடுத்து செக்யூர் பண்ணேன். ஏன்னா பேஸ் நீட்டாக இருந்தால் தான் ஓவரால் ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். அதுக்கப்புறம் ஸ்டோனை சரவுண்ட் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மாலாக இருந்தாலும் இது டிசைனுக்கு ஒரு நீட்டான அவுட்லைன் அண்ட் ஒர்க்கை கொஞ்சம் ரிச்சாகவும் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெயின்ட்ராப் பீட்ஸ் ஆட் பண்ணேன். அதை பேலன்ஸ்டாக ப்ளேஸ் பண்ணும்போது டிசைனுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப் வந்துடும். அப்படியே டிசைன் லெவல் கொஞ்சம் எலாவேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மெயின் ஹைலைட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க். இந்த நாட்ஸ்க்கு நான் 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் நாட்ஸ் ரொம்ப போல்டாக திக்காக அண்ட் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும். ஒவ்வொரு நாட்டும் ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணும்போது அது கிராஜுவலாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுது. பிங்க் கலர் த்ரெட்டு அண்ட் கோல்டு காம்பினேஷன் செம்ம ராயல் அண்ட் ஐ கேட்சிங் லுக் கொடுக்குது. லாஸ்ட்டாக ஸ்மால் ஸ்டிச்சிங் ஸ்டோன் ஆட் பண்ணது டிசைனுக்கு ஒரு எலகன்ட் ஃபினிஷிங் டச் கொடுக்குது. ஓவராலாக பார்த்தா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஆனால் ஃபைனல் அவுட்புட் ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் க்ரியேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இப்படி ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க் டிசைன் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.